ஸோ வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசண்டாக நடக்கிற இந்த தர்பூசணி இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாட்டர்மெலன் சுற்றி நடக்கிற எக்கச்சக்க இஷ்யூஸு, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி கிட்டத்தட்ட ஒரு டன்னு 10,000 12,000 விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 2,000 3,000 விற்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த திடீர் சரிவுக்கு என்ன காரணம்? அதாவது அதுவும் சம்மர் சீசனில் மக்கள் அதிகமாக சாப்பிட்ற ஃப்ரூட்டே தர்பூசணி தான். அந்த தர்பூசணியே கிட்டத்தட்ட இவ்வளோ ரேட் சரிஞ்சிருக்குன்னா மெயின் ரீசன் அதுக்கான டிமாண்டு கம்மியானது, சப்ளை அதிகமாக இருக்குது. ஏன்னா சம்மரை நம்பி தான் அவ்வளோ விவசாயிங்க தர்பூசணியை விதைச்சிட்டு வராங்க. அந்த தர்பூசணி சேல்ஸை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தர்பூசணி இந்த அளவுக்கு அடி வாங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூ தான். அந்த இஷ்யூ நியூஸ் 18 ரிப்போர்ட் பண்ணல, அந்த இஷ்யூவை நியூஸ் 18 பேசவே செஞ்சுருக்கிறாங்க. என்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ திங்க் காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்படி எடுத்துருவாங்க. இது எடுத்துட்டு உங்களுக்கு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணிலே காமிக்கிறேன். கலர் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றுமே வேண்டாம். நம்ம வீட்டில் ஒரு டிஷ்யூ, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே டச் மட்டும் பண்ணி பாருங்கள். அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியில் ரசாயனம் கலந்துருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழியை இவர் சொல்கிறாரு. அந்த சிம்பிளான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி இப்படி பொளந்து பார்த்தீங்கன்னா, அந்த தர்பூசணியில் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வயிச்சு எடுத்தோம் அப்படின்னா, அந்த டிஷ்யூ பேப்பரில் ரெட் கலரில் நமக்கு கலர் ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த தர்பூசணியில் ரசாயனம் கலந்துருக்கு, அதை நம்ம சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா எக்கச்சக்க பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையா பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ரசாயனம் கலந்ததை நம்ம சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். ஆனால் உண்மையிலே இந்த தர்பூசணிலாம் இந்த ரசாயனம் கலந்துருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் இன்னொரு தடவை உத்து கவனிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவில் எக்கச்சக்க கோல்மால் நடந்திருக்கு. இன்ஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த இன்ஜெக்ட் பண்ணும்போது சரியாக இன்ஜெக்ட் ஆச்சா இல்லையா, அது இன்ஜெக்ட் ஆனது ஒரு சைடு, இவங்க டெஸ்ட் பண்ணது இன்னொரு சைடு, அதில் எக்கச்சக்க கட்டு போயிருக்கு. இவங்க அந்த டிஷ்யூ பேப்பர் வழிச்சு எடுக்கிற இடமும் அதுக்கு முன்னாடி காட்டின கட்டும் வேறு கட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் எக்கச்சக்க தில்லுமுள்ளு நடந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கதா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு அப்புறம் நடந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை. விவசாயிகள் நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லா தர்பூசணியும் இப்படிலாம் கிடையாது, நீங்கள் பண்ணதுனால எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ தர்பூசணி பழங்கள் வெடித்து வீணாக போயிடுச்சு, அவங்களோட வாழ்வாதாரத்தில் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க இன்னொரு வீடியோ மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது, அது இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்களாம். அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம், இது என்ன நடந்தது, இது உண்மையிலே இந்த மாதிரி லேப் டெஸ்ட்லாம் நம்ம கொண்டு போவோம், அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் அது ரீச் ஆகலை. ஸோ இவங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்டாங்க பாருங்கள் நெகட்டிவாக, அது கிட்டத்தட்ட மில்லியன்ஸில் வியூஸ் போயிருக்கு. ஸோ மக்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, எது யூடியூப்பில் அதிகமாக காட்டும், எதை நிறைய பேர் பார்க்குறாங்க, எதை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்களோ யூடியூப் அல்காரிதம் அதை தான் பிச் பண்ணி எல்லாருக்குமே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ மக்களும் அதை தான் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கடையிலையும் போயிட்டு தர்பூசணியை வாங்கி இந்த டிஷ்யூ பேப்பரை வலிச்சு பார்க்குறது, இந்த மாதிரி ரெட்டாக இருக்குது, ரசாயன கலர் இருக்குது, ஓகே தர்பூசணி வேணாம், இந்த மாதிரி கடையில் பிரச்சனை பண்ணுறது, எல்லாரையும் கூட இங்கே பாருங்கள் இது மாதிரி பிரச்சனை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக உண்மையிலே தர்பூசணியை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வலிச்சு எடுத்தீங்கன்னா, ரசாயனம் கலந்த தர்பூசணியில் ரெட்டாக வரும், ரசாயனம் கலக்காத தர்பூசணிலையும் ரெட்டாக தான் வரும். எஸ், டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் வழிச்சிங்கன்னா அந்த ரெட் கலர் வரதான் செய்யும். ரசாயனம் கலந்ததுனால அதை வரதான் செய்யும், ரசாயனம் கலக்கலனால வரதான் செய்யும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த கலரை மைன்யூட்டாக கண்டுபிடிக்க முடியும். எல்லா மக்களாலையும் அந்த மாதிரி இந்த ரெட்டு தானெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸே நிறைய இடத்துல திணறுவாங்க. அதை பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கலாம் சுத்தமாக முடியாது, அந்த கலரை வச்சுலாம் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டவுட் வேணால் படலாம், அதுவும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அந்த ப்ரிசைஸாக கலர் வச்சு டவுட் தான் பட முடியும். உங்களுக்கு எக்ஸாக்டாக இது ரசாயனம் கலந்துருக்கான்னு தெரியணும்னா நீங்கள் அதை லேப் டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணி அங்கே வர ரிசல்ட்டை தான்
உங்களுக்கு அதில் ரசாயனம் கலந்துருக்கா இல்லையா அப்படின்னே தெரியும். இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு பார்க்குறதுலாம் சுத்தமாக தெரியாது. அது சுத்த வேஸ்டான ஒரு ப்ராசஸ் தான். அது ஏன் வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, அதை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லா மக்களும் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது எல்லா தர்பூசணிலையும் அந்த மாதிரி கலர் வரதான் செய்யும். 1-2 இதில் மிஸ் ஆகிருக்கிறது வராமல் இருந்திருக்கும். பட் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கலர் வரதான் செய்யுது. நானுமே ஒரு சில தர்பூசணியை வாங்கி வயிற்று பார்த்தனால அது வீடியோ எடுக்க முடியல. சப்போஸ் நான் திருப்பி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வாங்கினேன்னா நான் வயிற்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கலர் வரதான் செய்யுது. கலர் வரதுனால எல்லாமே இந்த மாதிரி ரசாயன கலந்தாலும் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ ரசாயன கலந்த தர்பூசணி, ரசாயன கலக்காத தர்பூசணிங்கிறது லேப் டெஸ்ட் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும். டிஷ்யூ வச்சு பார்க்கறது தான் ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு உண்மையிலே டவுட் ஆகிடுச்சுன்னா தூக்கிட்டு போய் லேபில் கொடுங்க, அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எஸ், தர்பூசணி இப்போ நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த தர்பூசணியை சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வரேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஸோ இந்த மாதிரி தர்பூசணி இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? விவசாயிகளா, இல்லை ரசாயனம் கலந்தவங்களா, இல்லை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸா? யாரும் இல்லை, நம்ம தான், மக்களான நம்ம தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கிராஸ் செக் பண்ணாமல் அப்படியே நம்புறது சரி கைஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதை அப்படியே நம்பி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற முக்கால்வாசி மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் கிராஸ் செக் பண்ணுறங்கிற பேரில் ஒரு கிராஸ் செக் எப்படி பண்ணணும், இது எப்படி ப்ரூவனான கிராஸ் செக்கா அப்படின்னு கூட தெரியாமல் ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக சும்மா போய் அந்த மாதிரிலாம் கிராஸ் செக் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத வேலை. ஸோ அந்த மாதிரி பண்ண போய் தான் இப்போ அது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து நிற்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அப்படிலாம் எல்லா தர்பூசணியும் ரசாயனம் கலந்துருக்கான்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே டிஷ்யூவில் தேய்ச்சி பார்த்தா ரெட் கலர் வருது. அப்போ எல்லாத்துலேயுமே ரசாயனம் கலந்துருக்கானா? இவ்வளோ வருஷமாக சாப்பிட்றப்ப நாங்கள்லாம் யார்? வருஷக்கணக்கா ஜென்ரேஷனாக தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க வரைக்குமே இப்போ வரைக்கும் தர்பூசணி கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரசாயனம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்குலாம் அது நல்லதாக இருக்குமானா கிடையாது. பட் அவங்களுமே இப்போ வரைக்கும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தர்பூசணி வேணாம் இந்த மாதிரி ரசாயனம் கலந்துருக்குன்ட்டு அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இளநீ குடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? குடிக்க மாட்டாங்க. அதுலேயுமே டவுட் தான் படுவாங்க. நேராக போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு கோக்கோ ஒரு கொடுக்கோ வாங்கி தான் குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதில் கலந்துருக்கிறத விட அதில் இருக்கிறதுலாம் விஷம்டா. ஒரு விஷத்தை குடிக்க தயங்காத நம்ம இயற்கையாக விளைவிக்கிற ஒரு தர்பூசணியவோ ஒரு இளநியவோ குடிக்க அவ்வளோ யோசிக்கிறோம். அதில் ஏதாவது சின்ன இத்துணூண்டு தப்பு நடந்துட்டா கூட பெரிய உலகமே அழிஞ்ச மாதிரி தணுக்கதான் தூக்கி போட்டு குதிக்கிறோம். ஆனால் கடையில் போயிட்டு லிட்ரலாக அது உடம்புக்கு கெடுதல், அதில் இவ்வளோ கெமிக்கல், இவ்வளோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை வாங்கி லபக்கு குடிச்சிட்டு எஸ் தர்பூசணி இஸ் டூ மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தேவையா? நமக்காக அங்கே விவசாயிங்க கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க. நம்ம ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் போகிற வேலை கடையில் எங்கே தர்பூசணி விற்றா வாங்கி சாப்பிட தான் செய்வேன். நீங்களும் தாராளமாக வாங்கி உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வெயில் காலத்தில் தர்பூசணி, இளநீ, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோக்கு, பெப்சி, அப்புறம் இந்த கொடுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்த வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தர்பூசணி, இளநீ நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. உண்மையிலே உங்கள் உடம்புக்கு அது குளிர்ச்சியை கொடுக்கும். உண்மையிலே உங்கள் உடம்புக்கு அது நல்லது. உண்மையிலே உங்கள் உடம்புக்கு அது அவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும். ஸோ வாங்கி சாப்பிடுங்க. நான் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அது எதுவும் செய்யலை. ஸோ நான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குங்க. 2000-3000 ஒரு டன் விற்கிது. அவ்வளோ என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க? நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. இதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு போட்டு அடித்ததும் நம்ம தான். ஸோ அதை தூக்கி திருப்பி நிறுத்த வேண்டியதும் நம்ம தான். நம்மளால் திருப்பி அதை விலையை ஏற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். டிமாண்டை ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ளை ஏற செய்யும். ஸோ திருப்பி எல்லா கடையிலையும் போய் தர்பூசணி கேளுங்க. பழக்கடை இருக்கா? அப்போ இது ஒரு ஐடியாவாக நான் சொல்கிறேன். பழக்கடை இருக்கா? நீங்கள் உண்மையிலே ஃபார்மர்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
பழக்கடை இருக்கா போய் தர்பூசணி கொடுங்கன்னு கேளுங்க. எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் ஒரே பழத்தை கேட்கும்போது அந்த பழத்தோட விலை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும், சப்ளையும் இன்க்ரீஸ் ஆக செய்யும். சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விலையும் அதிகமாகும். ஸோ இயற்கையாக விளைவிக்கிற ஒரு பழம் இயற்கையாக நம்ம கையில் வந்து சேருது அப்படிங்கிற பட்சத்தில் அது தாராளமாக சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லது. நான் அதை சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் அதை சாப்பிடுவீங்களா இல்லையா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸில் வர எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், கிராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்ட்டை கேட்கலாம். நீங்கள் இதெல்லாம் போயிட்டு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ் போய் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது உண்மையா, இந்த மாதிரிலாம் இன்ஜெக்ட் பண்ண முடியுமான்ட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க உண்மையாக சொல்லுவாங்களா போய் சொல்லுவாங்களா எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்டாக உண்மையாக தான் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன். ஸோ முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ guys நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறது. பாய். See you.